நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை போற்றுதலுக்குரிய தமிழ் புலவர் உலகநாதர் என்பவர் 18ஆம் நூற்றாண்டிலே படைத்து வைத்த இந்த இலக்கியத்தின் மூலமாக நமக்கு வழங்குகிறார். மற்றும் 13 பாடல்கள். இந்த 13 பாடல்களும் ஆசிரிய விருத்தப்பா என்கிற வகையிலே அமைந்திருக்கின்றன. 8 வரிகள் கொண்ட அந்த பாடலிலே முதல் 6 வரிகள் நம் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை சொல்லுகிறது. 13வது பாடல் பலஸ்ருதி என்கின்ற வகையிலே ஒரு பக்தி இலக்கியம் என்றால் இதை நீங்கள் ஓதினால் என்ன மாதிரியான நன்மையை இந்த பாடல் உங்களுக்கு கொடுக்கும் என்கிற ஒரு வாக்குறுதி அதிலே வழங்கப்படும். அப்படி 13வது பாடல் பலஸ்ருதியாக இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 12 பாடல்கள் ஒவ்வொரு பாடலிலும் 6 வரிகளிலே உங்களுக்கான நீதி என்றால் 72 நன்னெறிகளை கொண்ட ஒற்றை பாடல் இந்த உலக நீதி என்கிற தொகுப்பு. இதை மிக எளிமையான தமிழிலே உலகநாதர் நமக்காக சொல்லி இருக்கிறார். அதை இன்னும் அழகுபடுத்தக்கூடிய இசை அமைப்பை பிரிட்ஜ் அகாடமியினுடைய பாரம்பரிய இசைத்துறை முதலாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதுவரை அதை நாம் மனப்பாட செய்யுளாக படித்திருக்கிறோம். அது இசை வடிவ கலையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. அதையும் கூட 12 பாடல்கள் என்கின்ற காரணத்தினாலே வெவ்வேறு இசை வடிவங்கள் ஆக்கி இருக்கிறார்கள். கீதம், ராக மாளிகையிலே அமைந்த ஒரு வர்ண அமைப்பு, அதற்கடுத்து தில்லானா, அதற்கடுத்து காவடி சிந்து என்று 4 விதங்களிலே அந்த பாடல் இங்கே வெளிப்பட இருக்கிறது. முதலாவதாக கீத வடிவிலே உலக நீதியினுடைய சாராம்சம் நம்மை நோக்கி இசைக்கலைஞர்களாலே வழங்கப்படுகிறது.